எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கி விடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன்புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளர், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கித் தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. தியானத்தில் அப்படியே தொடர்ந்திருக்கலாம். கண்களை மூடி தியானத்தில் நாம் தொடர்ந்திருக்கலாம். அக உலகில் நிலை பெற்றிருப்பது குறித்த உணர்வை மேற்கொள்ளுங்கள். புற உலகம் அக உலகம் பற்றிய புரிதலும் உணர்வும் இருக்க வேண்டும். நாம் இப்போது அக உலகத்தில் நுழைந்து நிலை பெற முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் புற உலகம் சார்ந்த எண்ணங்கள், தீண்டல்கள், தூண்டல்கள் நம்முடைய மனதின் ஆரம்ப நிலைகளில், அதாவது அக உலகின் பயணத்தின் ஆரம்ப நிலைகளில் இருக்கத்தான் செய்யும். இந்த மாறுபாட்டை உணர்ந்து அக உலகில் தொடர்ந்து நீங்கள் நிலை பெறுங்கள். அந்த வேறுபாட்டை ஆழமாக உணர்ந்து கொள்ளுங்கள். புற உலகம் எது, அக உலகம் எது, புற உலகத்தினுடைய ஈர்ப்புகள் நம்மை அக உலகின் ஆழங்களுக்கு செல்ல விடாமல் தடுத்து கொண்டிருப்பதை நாம் உணர வேண்டும். அக உலகம் புற உலகம் வேறுபாட்டை ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டிய தேவை ஒரு உறுதியான தியான அனுபவத்தின் அடிப்படையாகும்.
கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம் வைத்து நாம் உலகில் நிலை பெற விரும்பி தியானத்தை தொடங்கி இருக்கின்றோம் என்பதை உணருங்கள். இந்த அடிப்படை உணர்வு தன்மைகளில் ஆழமான வேரூன்றுதல் நமக்கு இருக்க வேண்டும். அப்போதுதான் தியானம் இன்னும் அழகானதொரு பயணமாக அமையும். கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம். உடலை அதிட்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். மிக உறுதியானதொரு அதிட்டானாவை உடலில் மேற்கொண்டு பேணிக் கொள்ளுங்கள். அதிட்டானா இணைந்த பிறகு தியானம் இன்னும் ஆழப்படுவதை உணருங்கள். உடல் முழுக்க கவனம் செலுத்தி உடல் அதிட்டானாவில் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதை உணருங்கள். எந்த ஒரு இறுக்கமும் இல்லாத தளர்வு நிலையில், அசைவற்ற தன்மையில் உடல் கட்டுக்கோப்பாக இருந்து கொண்டிருப்பதை உணருங்கள். இதன் விளைவாய் உலக பயணம் இன்னும் தீவிரப்பட்டிருப்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். மூச்சின் மீது கவனம் ஏற்படட்டும். உணர்வுடன் கூடியதாக அந்த கவனம் இருக்கட்டும். ஒவ்வொரு மூச்சையும் கவனியுங்கள். ஒவ்வொரு மூச்சையும் கவனிப்பதோடு அது நமக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற உணர்வோடு அதை கவனியுங்கள். நம்முடைய எந்த முயற்சியும் உழைப்பும் முன்னெடுப்புகளும் இன்றி மூச்சு எனும் அந்த உயிரோட்டம், அந்த உயிராற்றல் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் பெற்று கொண்டிருக்கின்றோம். இந்த உணர்வும் கவனமும் இணைந்து தியானத்தை இன்னும் அழகானதொரு திசையில் செலுத்தும்.
மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம் செலுத்துங்கள். ஒரு மூச்சையும் தவற விடாதீர்கள். ஒவ்வொரு மூச்சும் ஒரு வாய்ப்பு தான். ஆக உலகில் உறுதியாக நிலை பெற ஒவ்வொரு மூச்சும் ஒரு வாய்ப்பு தான். ஒவ்வொரு மூச்சையும் உணர்வோடு கவனிப்பதன் மூலம் நாம் ஒவ்வொரு படியாக ஆழங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம். அக உலகில் நிலை பெறுவதில் தடுமாற்றங்களும், மூச்சை உணர்வோடு கவனிப்பதில் திசை மாற்றங்களும் இருக்குமானால், அதிட்டானாவை இப்போது நீங்கள் கவனியுங்கள். உங்கள் உடல் அதிட்டானாவில் நிலைப்படுத்தப்பட்டிருப்பதன் மீது கவனம் செலுத்துங்கள். எப்போதெல்லாம் அதிட்டானா உணரப்படுகிறதோ அப்போதெல்லாம் தியானம் சீரடையும். உங்கள் அக உலக பயணத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை உருவாகும். எண்ணங்களின் வீச்சு, திசை மாற்றங்கள், தடுமாற்றங்கள் எப்போதெல்லாம் அக உலகில் நிகழ்கிறதோ அப்போதெல்லாம் உங்கள் உடலை கவனித்து அது அதிட்டானாவில் நிலைப்படுத்தப்பட்டிருப்பதை நீங்கள் உணரும்போது, கவனிக்கும்போது தியானம் மீண்டும் நிலை பெறும். ஸ்திரத்தன்மை அடையும். ஸ்டெபிலைஸ் ஆகும். அதிட்டானாவை உணருங்கள். அந்த பாடி மேல அந்த தீவிரமான கவனம் இருந்தா அக உலக பயணம் ஸ்ட்ராங் ஆகும். இந்த தடுமாற்றம் சீரடையும். உங்கள் தலை, தோள்பட்டை, இரு கைகள், மார்பு, வயிறு, முதுகுப்பகுதி, கால்கள், பாதங்கள் என உடலின் ஒவ்வொரு அங்கத்தையும், அமைப்பையும் கவனித்து அது அதிட்டானாவில் நிலைப்படுத்தப்பட்டிருப்பதை உணரும்போது அக உலகின் பயணம், தியானத்தின் பயணம்
உறுதியடையும். அதன் தடுமாற்றங்களில் சீர்தன்மை ஏற்படும். அடுத்த 10 நிமிடங்களுக்கு மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம் இருக்க வேண்டும். எப்போதெல்லாம் அதில் தடுமாற்றம், திசை மாற்றம் ஏற்படுகிறதோ, அப்போதெல்லாம் அதிஷ்டானாவை உணர வேண்டும். உடலை கவனிக்க வேண்டும். அடுத்து மூச்சின் மீது கவனம் வர வேண்டும். உணர்வுடன் கூடிய கவனமாக அது இருக்க வேண்டும். அதில் தடுமாற்றம் ஏற்பட்டால் மீண்டும் அதிஷ்டானாவை கவனிக்க வேண்டும். அடுத்த 10 நிமிடங்களில் அக உலகில் நிலை பெறுதல் என்ற தன்மையை மட்டும் நாம் செயல்படுத்தும். தடுமாற்றமில்லாத நிலை பெறுதலை நாம் செயல்படுத்தும். அதிஷ்டானாவினுடைய பங்களிப்பு எவ்வளவு உறுதுணையாக நமக்கு இருக்கிறது என்பதை நாம் அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். மிக உறுதியாக அதிஷ்டானாவை பேணிக்கொண்டு அக உலகில் நிலை பெற தொடங்குங்கள். மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மூச்சும் கவனிக்கப்பட வேண்டும் உணர்வோடு. அதில் தடுமாற்றங்கள் இருந்தால் அதிஷ்டானா கவனிக்கப்பட வேண்டும். இந்த இரு நிலைகளை மட்டும் நீங்கள் உறுதியாக உங்கள் அனுபவத்தில் கொண்டு வாருங்கள். தியானத்தின் மீதான பிடியை நாம் இருக்க வேண்டும். அந்த கட்டுப்பாட்டை, அந்த ஆளுமையை நாம் உறுதி செய்ய வேண்டும்.
மூச்சின் மீதான உணர்வுடன் கூடிய கவனம் இருக்க வேண்டும். அல்லது அதிஷ்டானாவின் மீது கவனம் இருக்க வேண்டும். இந்த 2ஐ தவிர தியானத்தில் இப்போது எதுவும் நிகழக்கூடாது. உணர்வோடு உறுதியாக தியானத்தின் பிடியை இறுக்கிக் கொள்ளுங்கள். அதிஷ்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளலாம். தியானத்தில் தொடர்ந்திருக்கலாம்.
நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். விபாசனா தியான முறையில தியான சீராய்வு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது என்னன்னா, நம்ம நிறைய அட்வான்ஸ்டான பிராக்டிஸ், அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நம்ம பயணப்பட்டு கொண்டிருந்தாலும், இந்த பிராக்டிஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு வந்து மிகுந்த முக்கியத்துவம் குடுப்பாங்க. பிராக்டிஸ்னா உட்காந்து ஒரு டிசிப்ளினோட உட்காந்து கண்ண மூடி தியானத்தினுடைய முதல் படியை அடைந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்கு விபாசனால எப்பவுமே டாப் பிரையாரிட்டி குடுப்பாங்க. ஏன்னா இதுதான் பேஸ். இந்த பேஸ் வந்து எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் இருக்காரு. இன்டர்நேஷனல் புகழ்பெற்ற ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அப்பப்ப இந்த லோக்கல் கிரிக்கெட் டீம்ல போய் ஆடுவாரு. இந்த ரஞ்சி டிராஃபிலாம் சொல்றாங்கல்ல, அந்த மாரி லோக்கல் ஸ்டேட் டீம்ல போய் விளையாடுவாங்க. ஏன்னா, பேக் டூ பேசிக்ஸ். அந்த பிராக்டிஸ்ல அவங்கள உட்படுத்திப்பாங்க. அந்த நெட் பிராக்டிஸ், அந்த ஸ்டேட் பிளேயர்ஸ் உடைய பவுலிங்க எதிர்கொண்டு பேட்டிங் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியமானது. பேக் டூ பேசிக் மறுசீராய்வுன்னு அர்த்தம். இப்ப நம்ம வந்து மனம் 2னுடைய ஆதிக்கத்தை குறைத்து, மனதில் ஒரு சமநிலை தன்மையை பேணிக் கொள்ளக்கூடிய நோக்கத்தை கொண்டு தான் இறைவழி தியானத்தினுடைய தன்மைகள் அமைந்திருக்கு. வாழ்க்கையினுடைய அடிப்படை அதுதான். அதில நம்ம பயணப்பட்டு கொண்டிருக்கும்போது, நம்மள அறியாமலே எங்கேயாவது சில குளறுபடிகள், குறைபாடுகள் இருந்து கொண்டே இருக்கும். நமக்கே தெரியாது. ஏதோ ஒண்ணு நடக்கும். ஏன்னா மனம் 2 அத செய்யும். எப்படியாவது செய்யும். இப்ப இந்த மாரி மறுசீராய்வு அப்படின்னு வரும்போது, மறுசீரமைப்புக்கு வரும்போது பேக் டூ பேசிக்ஸ். ஸோ தியானத்தின் முதல் படி அடைந்து கொள்ளுதல பொறுத்தவரைக்கும் 3 பாயிண்ட்ஸ் நம்ம சொல்றோம். 1 கண்களை மூடி இருத்தல். அப்போ அந்த கண்களை மூடி இருப்பதை நாம் ஆழமாக உணர வேண்டும். கண்ண மூடுறதுனால நாம புற உலகத்திலிருந்து விலகி அக உலகத்துக்குள்ள வர்றோம். அந்த அக உலகத்துக்குள்ள நிலை பெறுகிறோம். அப்படி நிலை பெற முடியாது நம்மளால இன்ஸ்டன்ட்டா. கண்ண மூடுனாலும் இம்மீடியட்டா தாட்ஸு, உலகத்தோட கமிட்மெண்ட்ஸ் நமக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். இப்ப கண்ண மூடி இருக்கிறது மேல ஒரு கவனம் வச்சு, அந்த அக உலகத்துக்குள்ள நம்மளே செல்ஃப் புஷ் பண்ணிக்கிறோம். யாரும் நம்மள உள்ள செலுத்த முடியாது. அக உலகத்துக்குள்ள யாருமே உள்ள போங்க, உள்ள போங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப கிளாஸ்ல நான் சொல்லலாம். நீங்க தனியா பண்ணும்போது, நீங்களே செல்ஃப் புஷ் பண்ணிக்கணும். இந்த செல்ஃப் புஷ் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தியானத்தினுடைய அடிப்படை நிலை. எவ்வளவு பெரிய ஃபார்ம் நம்ம பிராக்டிஸ் பண்ணாலும், இந்த அடிப்படை 3 ஸ்டெப்ஸ வந்து என்னைக்குமே மறந்துடக்கூடாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது ஒரு டெம்ப்ளேட் மாரி தான். வேற வழி இல்ல. இந்த டெம்ப்ளேட்ட நம்ம பயன்படுத்தி தான் அப்போ கண்களை மூடி இருப்பதன் மீது கவனம் வைத்து, புற உலகத்திலிருந்து விலகி, அக உலகத்துக்குள்ள நம்மள செல்ஃப் புஷ் பண்ணிக்கிறோம். இந்த செல்ஃப் புஷ் வந்து ஒருத்தர் பண்ண முடியாது. ஒரு கார் நின்றுச்சுன்னா ஒருத்தர் தள்ள முடியாது. 2 பேர் சேர்ந்து தள்ளணும் அட்லீஸ்ட். இந்த பக்கம் ஒருத்தர், அந்த பக்கம் ஒருத்தர். இப்ப அதிட்டானாவ கூட்டிட்டு வரோம். அதிட்டானாவ உடல்ல ஏற்படுத்திக்கிட்டு, அதன் மீது கவனம் வைக்கணும். ஏன்னா அதிட்டானாங்கிறது நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்முடைய அக உலக பயணத்துக்கு உடலின் புறத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு சப்போர்ட் தான் அதிட்டானா. ஸோ அந்த அதிட்டானாவ நம்ம மேற்கொண்டு, அந்த முற்றிலும் தளர்வான நிலையில, இறுக்கங்கள் எங்கேயுமே இல்லாம, அசைவற்ற நிலையில நாம் இருக்கிறோம் இல்லையா? அது நம்மள வந்து அந்த செல்ஃபா மோட்டிவேட் பண்ணும். செல்ஃப் புஷ்க்கு சப்போர்ட் பண்ணும். உங்க மனச அதிட்டானா மேல நீங்க செலுத்துனீங்கன்னா, ஒரு ஒரு இயல்பான நேச்சுரலான ஒரு மோட்டிவேஷன் டுவர்ட்ஸ் மெடிடேஷன் நமக்குள்ள உருவாகும். அத நீங்க நல்லா உணர்ந்தீங்கன்னா தெரியும். உங்க பாடி அப்படியே அதிட்டானால இருக்கிறத நீங்க பார்த்தீங்கனாலே, நான் தியானத்துல இருக்கிறேன். ஒரு கட்டுக்கோப்போடு இருக்கிறேன். இது அக உலகத்துக்கான உறுதியான தொடக்கம். அப்படின்ற இயல்பான ஒரு புஷ் வந்துரும். அதிட்டானாக்கு அந்த பவர் இருக்குது. அதனால தான் விபாசனால வந்து அதிட்டானாக்கு அவ்ளோ முக்கியத்துவம் குடுக்கும். அடுத்து தான் மூச்சின் மீது கவனம். அக உலகத்தினுடைய அடுத்த ஆழங்களுக்கு போம்போது தான் மூச்சின் மீது உங்களால கவனம் செலுத்தவே முடியும். நம்ம கண்ண மூடுனாலே மூச்ச கவனிச்சிரலாம். அது வெறும் கவனம் தான். உணர்வுடன் கூடிய கவனம் அப்படிங்கிறது தான் மனதின் சமநிலைத் தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு. மனம் 2 கவனிச்சிரும். ஈஸியா கவனிச்சிரும். நம்மள ஏமாத்தி மூச்ச தான் கவனிக்கிறேல்ல. சூப்பர், சூப்பர், சூப்பர் சொல்லும். உணர்வு இருக்கா? உணர்வு இல்லாம கவனிக்கிறது வேஸ்ட். மூச்சு நமக்கு கொடுக்கப்படுது. இறைவன் புறத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுது. நம்ம வாழ்விக்கப்படுறோம். நம்மள தேடி அது வருது. அந்த மூச்சினுடைய கரு நமக்காகவே படைக்கப்பட்டது. இந்த உணர்வோடு கவனிக்கும்போது தான், உணர்வின் கீழ் கவனம் இருக்கும்.
இந்த உணர்வு இல்லாம கவனிச்சீங்கன்னா, கவனத்துக்கு கீழ உணர்வு வந்துரும். இந்த கவனம் உணர்ச்சியா மாத்தி விட்டுரும். தேவையில்லாத விஷயங்கள் மேல அதீதமான கவனம் போயிடும். கவனம் மட்டும் நமக்கு பத்தாது. உணர்வுடன் கூடிய கவனம் இருக்க வேண்டும். அதனால மூச்சின் மீது கவனமும் உணர்வும். இறை உணர் சுவாசம் நம்ம சொல்றோம். இப்ப இதுதான் தியானத்தினுடைய முதல் படி. இத தான் நம்ம ரிப்பீட் பண்ணணும் இன்னைக்கு. இதுதான் மறுசீரமைப்புக்கான பிராக்டிஸ். இப்போ இந்த மூச்சின் மீதான உணர்வுடன் கூடிய கவனம் சிதறும். அப்ப நம்ம திருப்பி அதிட்டானாவ எப்பல்லாம் நம்ம கவனிக்கிறோமோ, அப்பல்லாம் உள்ள 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 செல்ஃப் புஷ் பண்றது. இன்னும் பவர்ஃபுல்லா புஷ் பண்றது. அதிட்டானவ நல்லா கவனிச்சீங்கன்னா, செம்மையா மோட்டிவேட் ஆவீங்க உள்ள உள்ள போறதுக்கு. நிலை பெற்று நிற்பதற்கு. ஸோ, இந்த பிராக்டிஸ தான் இந்த வாரம் நம்ம 4 நாளுமே பிராக்டிஸ் பண்ண போறோம். தியானத்தினுடைய முதல் படியை அடைந்து கொள்ளுதலை நாம் மீண்டும் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். ஏன்னா, இப்ப நம்ம 4ஆம் தேதியிலிருந்து மீண்டும் தியரீஸ்குள்ள நம்ம போறோம். 21 டேஸ் ப்ரோகிராம்ல. அந்த தியரி வந்து புதுசா படிக்கிறவங்களுக்கு ஒரு மாரியா இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா வேற மாரியா இருக்கும். அந்த தியரி நீங்க திரும்பவும் கண்டிப்பா படிக்கணும். அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்போது, இன்னும் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஜர்னி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்பிரிச்சுவல் ஜர்னி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுங்கிறது என்னன்னா, இந்த கண்ண மூடி இருக்கக்கூடிய இந்த 1/2 மணி நேரம் தவிர, மீதி நேரங்கள்ல நீங்க உலக வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? அதுல கான்ஷியஸா ஈடுபடுறது தான் உண்மையில ஸ்பிரிச்சுவல் ஜர்னி. யார்கிட்ட எது பேசினாலும் கான்ஷியஸா. யார்கிட்ட இருந்து எத கேட்டாலும் ஒரு கான்ஷியஸ். நம்ம என்ன செஞ்சுகிட்டு இருக்கோம்? எதுக்காக செய்றோம்? நாம யாரு? காலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. காலத்துல நம்ம வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. சரியான விஷயங்கள செய்யணும். தப்பான விஷயங்கள தவிர்க்கணும். இத லேசான முறையில செய்யணும். இதுலயே ஒரு பிரஷர் ஆயிறக்கூடாது. ஸ்பிரிச்சுவல் பிரஷர் இல்லாம இருக்கிறது தான் உண்மையான ஸ்பிரிச்சுவாலிட்டி. சில பேருக்கு ஸ்பிரிச்சுவல் பிரஷர் இருக்கும். ஐயோ! நம்ம பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. இதுவே ஸ்ட்ரெஸ் ஆயிருவாய்ங்க அவிங்க. அப்படி இருக்கவே கூடாது. நேர்வழியில் நடப்பதையே உங்கள் இயல்பாக மாற்றுவது தான் உண்மையான ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம். அப்ப இது வந்து மாலை போடுற மாரி ஆயிடும். மாலை போட்டா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அப்படி இருக்கணும், இப்படி இந்த பிரஷர் எப்படா மாலைய கழட்டுவோன்ற பாயிண்ட்டுக்கு அது கொண்டு போயிடும் நம்மள. இது இயல்பாக நம்மை அந்த அந்த நேர்வழியில், அந்த ஒழுங்கில் நிலை பெறுவதை நம்முடைய இயல்பாக மாற்றிக்கொள்வது தான் உண்மையான ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம். ஸோ அத நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதுக்கான அடிப்படை தான் இது. இத நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு நெறைய விஷயங்கள் அட்வான்ஸ்டா போயிட்டுருக்கோம். திரும்பவும் பேக் டூ பேசிக்ஸ். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விபாசனா இன்று வரை உயிரோட்டமாக நிலை பெற்றிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த மாரியான ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். உங்கள ஃப்ரீயா விட்டுற மாட்டாங்க. வாங்க, 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 வாங்க. உட்காருங்க, உட்காருங்க. சார் நான் 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நீங்க முதல் வரிசையில உட்காருங்க. நான் பண்ண வேண்டியது அதான். அதனால வந்து நம்ம வந்து இந்த பேக் டூ பேசிக்ஸ்க்கு நம்மள உட்படுத்திக் கொள்வோம். இறைவனுடைய வழிகாட்டல் நிச்சயமாக நமக்கு உறுதியாக இருக்கிறது. நாளை தியான வகுப்பில் சந்திக்கலாம். தேங்க் யூ வெரி மச். எல்லா பெருமைகளும்.